ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எள்ளு மிட்டாய் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் வீட்டு கொடுத்தோன்னே ஈவினிங் ஸ்நாக்ஸோடு கொடுக்கலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த எள்ளை நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். கருக விடாமல் மைல்டாக வறுத்து எடுத்துக்கணும். இது லைட்டாக பொரிஞ்சு வந்தாலே போதும். ரொம்ப தீ கொடுத்தோம்னா கருகிடும். மிதமான சூட்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். எள்ளு நல்லா புரிஞ்சிச்சு. நான் வெள்ளை எள்ளு தான் எடுத்துருக்கேன், கருப்பு எள்ளும் கூட எடுத்துக்கலாம். அதே கடாயில் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அது எந்த கப்பால் நான் எள்ளு எடுத்தனோ அதே கப்பால் வெல்லம் எடுத்திருக்கேன். அதே கப்பால் அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். பாகுபதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தால எள்ளு இதோட போட்டு கிண்ட வேண்டியதான். இதோட கரெக்டான கம்பி பதம். இப்படி உடைச்சிங்கன்னா உடையும். பாருங்கள் எவ்வளோ உடையுதுன்ட்டு. இது சவுண்டு கேட்குதுல்ல, இதுதான் கரெக்டான கம்பி பதம். நம்ம வறுத்து பொரிச்சு வச்சிருந்த எள்ளு இதோட மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். சப்பாத்தி கட்டியில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எள்ளு மிட்டாயை ரெடி பண்ண போகிறோம். ஒரு கப்புக்கு எள்ளுக்கு ஒரு கப்பு வெல்லம் போட்டால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இதை நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுடலாம். சூடு இருக்கும் போதே ப்ரெஷ் பண்ணி விட்டுடுவோம். சூடு இருக்கும் போதே பீஸ் போட்டு விட்டுடலாம். ஆறின பிறகு பீஸ் போட முடியாது, உடஞ்சி உடஞ்சி வரும். பாருங்கள் எள்ளு மிட்டாய் எப்படி வந்திருக்குண்டு. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் எள்ளு மிட்டாய் நல்லா ஆற விட்டு கட் பண்ணதுனால எனக்கு ஷேப் கரெக்டாக வரல. நீங்கள் நல்லா ஆறுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஷேப் சூப்பராக வரும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.